ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வேஸ்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி வீட்டுக்கு எப்படி உபயோகமாக மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டப்ப கிடைச்ச இது ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது. இது ஏன் வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது நான் கிச்சனில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் கிச்சனில் டீத்தூள் பேக்கெட்டும் காப்பித்தூள் பேக்கெட்டும் போட்டு 2 பாக்ஸ்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இதையை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது குழம்பு சட்னி இதெல்லாம் இதில் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கிச்சனில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனில் துவரம்பருப்பு உளுந்து பருப்பு இதெல்லாமே நம்ம அளந்து எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த குட்டி ஃபுட் கண்டெய்னரை போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு பாருங்கள் உள்ளிருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் சர்க்கரை டப்பா கூட போட்டு வச்சுருக்கிறேன். நான் காப்பிக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்பூனில் போட்டேன்னா எனக்கு சுகர் பத்தாது. அதனால் நான் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் காஃபிக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதை நம்ம வீட்டில் 2-3 குக்கர்களாக இருந்தான்னா அதோட வெயிட்டுகளாக எடுத்து நம்ம இதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இது எங்கே வேணாலும் வச்சுட்டு நம்ம தொடாவோம். அதுக்கு பதில் நம்ம இதில் போட்டு எடுத்து கேஸ் கிட்ட வச்சுட்டோன்னா நமக்கு சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் வச்சிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சமையலெல்லாம் முடிச்சுட்டு சில டைமில் நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெளியில் வச்சுருவோம். அப்போ அதில் பூச்சிகளாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பேக்கெட் இப்படி மடித்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே எந்த பூச்சியும் உள்ளே போகாது. பாருங்கள், இந்த மூடி தான் எனக்கு எங்கேயோ மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு மிக்ஸி மூடி ஒன்று என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது. நான் அதை போட்டு இதில் மூடி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மூடி எடுத்து ரேக் பண்ண வச்சுட்டேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸுக்கு மூடி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்து நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நமக்கு பாக்ஸுக்கு ஃபிட் ஆயிரும். நீங்கள் மூடி இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அமைஞ்சிருச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5th ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் கவர் நமக்கு நிறையா நமக்கு வீட்டில் வச்சிட்ருப்போம். இதையெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கவரில் நம்ம வீட்டில் பாருங்கள், இந்த மாதிரி கோதுமை ரவை பேக்கெட்டு, நூடுல்ஸ் பேக்கெட்டு, இந்த மாதிரி கவருகள் இதெல்லாம் இருந்தால் தூக்கி போடாமல் நம்ம இதெல்லாம் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த கவரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வேஸ்ட்டு கவர்களையெல்லாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மளிகை கடைக்கோ போகும்போது கவர்களை இப்போ கொடுக்கறதில்ல. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்களாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா காய்கறிகளை நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு இந்த கவர்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை ஒரு செவுத்தில் ஆணியில் மாட்டி வச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th ஐடியாவுக்கு நான் ஐஸ்கிரீம் கப்பு தான் எடுத்து வச்சுக்கிறேன் 2. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் நான் கோலப்பொடி தான் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தான் டெய்லியுமே காலையில் கோலம் போடுற வழக்கம்
நம்ம ஊர்களெல்லாம் இருக்குது. அதனால் நான் கோடைப்படிக்குன்னு தனியாக இந்த மாதிரி கப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் தீப்பெட்டி தான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தீப்பெட்டி அடிக்கடி ஈரமாயிரும், அதனால் நான் தீப்பெட்டி தான் இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.